இந்த நாளிலேயும் தேவனுடைய வார்த்தையை கொடுக்க தேவன் எனக்கு கொடுத்த பெரிய கிருபைக்காக என் தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இந்த நாளிலேயும் கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மளோடு பேசும்படியாக கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். இந்த அன்பு பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி சொல்கிறேன் ஏசப்பா. நன்றி ஏசப்பா. பேசுகிறீங்க நல்ல பிதாவின் ஆவியான சொல்லியிருப்பா. ஆவியான நீர் பேசுகிறாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமே. இந்த நாளிலே எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் என்ன கேட்டீங்கன்னா, சங்கீதம் 119 சங்கீதத்தில் 1 வசனம், கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் அப்படின்னு வேதத்தில் பார்க்குறேன். நன்கு சகோதரி சகோதரி, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான் சொல்லி வேதத்தில் பார்க்குறோம். கர்த்தருடைய வேதத்தின்படி தான் நடக்கணும். நமக்கு இந்த நாளில் எவ்வளவோ மக்கள் நினைச்சாங்கன்னா, ஆண்டோடைய ஆலயத்துக்கு பைபிளை கையில் கொண்டு போகிறாங்க. கிறிஸ்தவங்க கண்டிப்பாக பைபிளை கொண்டு போகணுங்கிறது நிறைய பேருக்கு தெரியுது. இப்போ அது இல்லை, செல்ஃபோனில் இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் செல்ஃபோனுக்கு பைபிளை பற்றி போதிக்கும்போது செல்ஃபோன்லேருந்து வசனத்தை எடுக்க மாட்டாங்க. அந்த நேரம் தான் அவங்க யூடியூப் சேனல் உள்ள போய் பார்த்துட்டு இருப்பாங்க ஆலயத்துலேருந்து. இப்படி ஒரு பயம் இல்லாத ஒரு குரூப்பு இருக்குது. செல்ஃபோனை தூக்கிட்டு வர்றது, பைபிளை கையில் கொண்டு போகணும். கொண்டு போனால் அங்கே தேவனுக்கு வச்சு ஆண்டோடைய வசனத்தை போதிக்கும் போது அவங்க மக்கள் என்ன செய்யணும்? வேதத்தை திறந்து என்ன செய்யணும்? ஆண்டவர் வசனம் என்ன சொல்லியிருக்கிறார் சொல்லி பார்க்கணும். ஏன்னா ஆண்டவர் இன்னைக்கு ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் நம்மளோட கூட இருக்கிறார். அவர் நம்மளோடு பேசி கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு கவலையோடு கண்ணீரோடு பிள்ளைகள் அவ்வளோ மக்கள் ஆலயத்துக்குள்ள வருவாங்க. பல பிரச்சனைகள் மக்கள் ஆலயத்துக்குள்ள வருவாங்க. ஆனால் அந்த இடத்துல ஆவியானவர் நினைச்சுவார், ஊழியக்கார மூலியமாக பேசிக்கிட்டு இருப்பார். என்ன பேசுவார்? உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, தேவனுக்கு விசுவாசமார்கள், என்னிடத்தில் விசுவாசமார்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் போதிச்சுப்பார். அப்போ இது நம்ம ஊழியக்காரங்க தான் பேசணும்னு சொல்லி என்ன செய்வாங்க? பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஊழியக்காரங்க பேசிகிட்டு இருக்கும் போதே கர்த்தருடைய ஆவியானவர்களை மறைச்சி வெளிப்படுவார், பேசுவார். நம்மளுடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்குற தேவன், நம்ம இருதயத்தை சோதித்து பார்க்குற தேவன். நம்மளுக்கு மறைவாக அவர் எங்கேயுமே போக மாட்டார். நம்ம கூடயே தான் ஆண்டவர் இருப்பார். அதனால் தேவ பிள்ளைங்களுக்கு நீங்கள் ஒவ்வொரு நேரமும் நினைச்சுப்பார், நம்மளோட கூட இருப்பார். சமாதானம் இல்லாத கலக்கத்தோடு இருந்தாலும் கூட உங்களுக்கு சமாதானம் என்று ஆண்டவர் சொல்வார் எந்த ஒரு காரியத்திலையும். ஆனால் நிறைய நான் என்ன சொல்கிறேன்னா, நிறைய பண வசதி இருக்கிறவங்களாம் ஆண்டவர் பக்க வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படிய மாட்டாங்க. ஏதோ சர்ச்சுக்கு போகிற அவ்வளோதான், அவர் ஏதோ பேசுகிறாங்க, அதை மட்டும் கேட்டுட்டு மட்டும் போக வேண்டியதான், இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு போய் இருக்கிற கிறிஸ்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. வேதத்தை சுமந்தால் நான் உன்னை சுமப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். வேதத்தை வாசிக்கணும். வேதத்தை வாசித்து அதன்படி நடக்கும்போது நம்ம பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சொன்னால் வேதத்தின் மரணம் உன் பிள்ளைகளை மறப்பேன் இருக்கிறாரு. அப்போ தேவ பிள்ளைகளாக வசனத்தை எல்லாமே போட்டு கொடுத்துருக்கிறாரு. அதனால உன்னுடைய வசனம், இந்த வசனத்தெல்லாம் உன் நினைக்காலங்களில் எழுதி போடு அப்படிங்கிறாரு. நீ இரவுல எப்பவும் இருக்கும்போது உன்னுடைய வசனத்தை தியானிச்சுக்கிட்டே இரு, உன் பிள்ளைகளுக்கு போதிச்சுக்கிட்டே இரு அப்படிலாம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். என்கிட்ட அதுதான் தேவன் நம்மளை சரியான பாதையில் வழி நடத்துகிற வார்த்தைகள். அப்போ நமக்கு நம்ம என்னைக்குனாலும் பரலோகராட்சியத்துக்குள்ள போகணும். அப்போ இந்த வசனம் என்ன பொருள்னு பார்த்து இதை கை கொண்டு இதுக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தாலும் பரலோகத்துக்குள்ள போக முடியுமே தவிர, நம்ம இந்த உலகத்தில் மனம் விரும்பினபடி போகும்போது பரலோகத்துக்கு போக முடியாது. ஒரு வசனம் போடுவோம் நீதிமொழியில், மனுஷனுக்கு செம்மையான வழி உண்டு, அது மரண வழின்னு தான் போட்டுருக்கு. மனுஷனுக்கு எதுவும் செம்மையாக கொண்டு இப்படி அப்படின்னு சொல்லி மனிதன் 1000 கணக்கு போடலாம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்ம நினச்ச முடியாதுன்னா பரலோகத்துக்குள்ள போக முடியாது யாராக இருந்தாலும். நான் தேவ பிள்ளைகளாக யாராக இருந்தாலும் வேத வசனத்தை வாசித்து அதுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு பயந்து நடந்தால் தான் தேவராஜ்யத்துக்கு போக முடியும். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, என்ன செய்கிறாரு அப்படிங்கிறத மக்கள் என்ன செய்வாங்க? கேட்டு கீழ்ப்படியணும். யாராக இருந்தாலும் கீழ்ப்படியணும். நான் தேவ பிள்ளைகளாக நீங்கள் மன விரும்பினபடி இருந்துட்டு நான் பரலோகராஜ்யத்துக்கு போயிருவேன் அப்படின்னு சொன்னால் அது முடியாத காரியம். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை நம்ம என்ன செய்யணும்? அதுக்கு கீழ்ப்படுத்தி நடக்கணும். அவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேடி தேடி வீடுகளில் போய் என்ன மக்களை சந்தித்தார். ஆண்டவர் நிறைய பைபிளில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவரையாக போய் சந்திச்சு அவங்களுக்கு ஆண்டவர் சுவிசேஷத்தை என்ன சொல்றாரு? ஆண்டவர் கொடுக்குறாரு, சுவிசேஷம் சொல்றாரு. சமாரிய ஸ்திரீயில் பாருங்க, யோவான் 4ஆம் அதிகாரத்தில் கூட பார்த்தோம்னா 12ஆம் வசனத்தில் கூட ஒரு சமாரிய ஸ்திரீயோடு ஆண்டவர் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு, பேசுகிறாரு. அது வசனம் பார்த்தீங்கன்னா 8ஆம் வசனத்துலேருந்தே இருக்கு. தாகத்துக்கு தண்ணி அப்படின்னு கேட்குறாரு. இவங்களுக்கு அந்த கிணத்தை பற்றி நிறைய உரையாடல் நடந்துகிட்டு இருக்கு. ஆண்டவர் அந்த மகளோடு பேசுகிறாரு. அந்த மகள் இந்த ஊரை விட்டு அந்த ஊரில் யாருமே அவன்கிட்ட பேச மாட்டாங்க, அன்பு செலுத்த மாட்டாங்க. சமாரிய மக்களோட யூதர்கள் பேச மாட்டாங்க. அதனால ஆண்டவர் யூதராக இருந்தாலும் அந்த இடத்துல போய் அவர் என்ன செய்றாரு? பேசுகிறார். அவர் கேட்குறார், நீ யூதர் இல்லை, எங்கிட்ட கேட்குறீங்க, நான் சமாரிய ஸ்திரியாக இருக்கும்போது என்கிட்ட பேசுகிறீன்னு கேட்குறாரு. ஆனால் அந்த ஸ்திரீ மேலே தேவனுடைய அன்பு ஊற்றப்பட்டது. எவ்வளவோ மக்கள்
இன்னைக்கு ஆண்டவர் பின்பற்றி போகலாம். ஆனால் இந்த ஏசப்பாவுடைய அன்பு ஊற்றப்படணும். ஏசப்பாவுடைய அன்பு ஊற்றப்படாமல் தேவனுடைய பிள்ளைகளாக மாறவே முடியாது. அப்போ அந்த பிள்ளை என்ன செய்தா, அவன் ஆண்டவர் சமாரிய ஸ்திரீ ஆண்டவரோடு பேசுகிறா. நீர் தேடி வந்திருக்கிறீரே, யாருமே எங்களுடைய யூதர்கள் பேச மாட்டாங்க. சமாரியம் நினச்சினா சமாரிய ஸ்திரீங்கும் போது ஒதுங்கி தான் போவாங்க. நீர் எங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு நல்ல பெரிய அந்த உரையாடல் வருது. அப்போ சொல்லுவா, பிதாவை தொழுது கொள்ளுகிற காலம் எங்கே நினச்சிது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒவ்வொரு காரியத்தையும் அது பேசுகிறாங்க, 2 பேர் பேசுகிறாங்க. அந்த சமாரிய ஸ்திரீயினால அதை எடுத்துறாங்க. அங்கே இருக்கிற மக்கள்லாம் ரட்சிக்கப்பட்டாங்கன்னு வேதத்தில் பார்க்குறோம். 26ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதற்கு இயேசு உன்னுடனே பேசுகிறவர் நானே அவர் என்றார். அந்த தருணத்திலே அவருடைய சிஷ்யர்கள் அந்த ஸ்திரீயுடனே பேசுகிறதை கேட்டு ஆச்சரியப்பட்டார்கள். ஆகிலும் என்ன தேடுகிறீர் என்றாவது, ஏன் அவளுடனே பேசுகிறீர் என்றாவது ஒருவனும் கேட்கவில்லை. அவர்கிட்ட யாருமே பேச மாட்டாங்க. சமாரியா மக்களோட யாரும் அதிகமாக பேச மாட்டாங்க. ஆனால் இங்கே பேசி உரையாடல் நடந்துகிட்டு இருக்குது. ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் சீசர்கள் வர்றாங்க. சீசர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, யாருமே கேட்கல. அவர்கிட்ட போய் இப்படி பேசுகிறீர வைக்கிறீங்க, யாருமே என்ன செய்யலை, பேசலை. அதனால் தேவ பிள்ளைகளாகிய நம்ம கட்டுடைய தேவ பிள்ளைகளை ஆண்டவர் ரட்சித்து அவருடைய அன்பினால் நிரப்பப்பட்டு வைத்திருந்தா யாரையும் பேச ஆண்டவர் அனுமதிக்கவே மாட்டார். ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். என்ன தேவ பிள்ளைகளாகிய அவர் சரியான முறையில் நடத்தி கூட்டிகிட்டு போய்கிட்டே இருப்பார். ஆனால் கட்டுரை பிள்ளைகளாகிய நீங்கள் அந்த மகளை கொண்டு தான் ஆண்டவர் நினைச்சிட்டார், பெரிய காரியங்களை செய்கிறார். அது பார்த்தீங்கன்னா 28ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குணத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள் என்று கிறிஸ்துதானா என்றார். அப்பொழுது அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். அவங்க வர்றாங்க. ஏசப்பா பற்றி அவர் சொல்லும்போது அங்கே இருக்கிற எல்லா மக்களும், நீங்கள் 39ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, யோவான் 4ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை, நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்னார். அந்த ஸ்திரீனுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். சமாரியர் அவரிடத்தில் வந்து தங்களிடத்தில் தங்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் 2 நாள் அங்கே தங்கினார். அப்போ அந்த சகோதரியை பற்றி என்ன செய்கிறாரு, சகோதரிகிட்ட பேசுகிறோன்னா அவன் நிறைய பேர் ஊருக்குள்ளே போய் ஆண்டவரை பற்றி பிரசித்தப்படுத்திட்டார். அவங்க எல்லாருமே என்ன செஞ்சாங்க, விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அங்கே 2 நாள் இந்த ஊரில் தங்கிட்டார். அப்பொழுது அவருடனே உபதேசித்த நிமித்தம் இன்னும் அநேக பேர் விசுவாசித்தார்கள். அந்த ஸ்திரீயை நோக்கி சொல்லி நிமித்தங்க அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். அந்த ஊரில் இருக்க அவ்வளோ மக்களும் ஆண்டவரை விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த ஊரில் இருக்க மக்கள்லாம் இயேசுப்பா விசுவாசிக்க வேண்டும்னா யார் மேலே என்னுடைய அன்பு வைக்கணும், யார் போய் சொன்னால் அந்த மக்கள் நம்புவாங்கன்னு சொல்லி அவன் மேலே ஆண்டவர் அவளை பெரிய ஒரு கிருபை கொடுத்து அந்த மகள் மீது அந்த ஊரில் இருக்க அவ்வளோ பெருமை எல்லாருமே இயேசப்பா விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே இயேசப்பாட்டு வந்துட்டாங்க. ஏசப்பா 2 நாள் எங்கள் ஊரில் தங்கி தான் நீங்கள் இருக்கணும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாருங்கள், அந்த வழியாக அந்த இடத்துல இருந்து அந்த மகளோட ஆண்டவர் பேசி தேவ அன்புனால் நிரப்பப்பட்டு அவளுக்கு அந்த தீர்க்க தரிசன வசனங்களை கொடுத்து பேசும்போது எனக்குள்ள இருக்கிற எல்லா காரியத்தையும் அந்த மனிதன் சொன்னார். பாருங்க அவர் தான் மேசியவான்னு பாருங்கன்னு சொல்லி உடனே எல்லா மக்களும் பார்த்து அவர் மேலே விசுவாசம் வச்சு அவரை ஏற்றுக்கொண்டாங்க. அந்த ஊருக்குள்ள இருக்க எல்லா மக்களும் எடுத்துருந்தாங்க. அவரோட உபதேசத்தை அவங்க கேட்டு உலக ரட்சகர் என்று விசுவாசிக்கிறோம் என்று சொன்னாங்க. அந்த ஊரில் இருந்தாங்க. அந்த மகளை கொண்டு பெரிய காரியங்களை கற்றுச்சினாங்க. ஒதுக்குனாங்க, அந்த மகளை கொண்டு ஒதுக்குனாங்க. அந்த சமாரிய ஸ்திரியை ஒதுக்குனாங்க. ஆனால் அவளை தான் ஆண்டவர் தேடி ஒவ்வொரு குடும்பம் ஒவ்வொரு மக்களையும் கொண்டு போய் அந்த ஊருக்கு ரட்சிப்பை கொண்டு போகிறார். ரட்சிப்பை கொண்டு போய் அவர் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார், உபதேசத்தை அறிவிக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, தேவ அன்பு இன்னொரு ஊற்றப்பட்டிருக்குமானால் தேவனுடைய உபதேசத்தை சொல்ல மறந்துடாதீங்க. தேவன் உங்கள் மூலிமா இருந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறதுக்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். உங்கள் மூலிமா கர்த்தர் கிரியை செய்கிறதுக்கு தேவ அன்புனால் நிரப்பப்பட்டு வைத்திருக்கிறார். அதனால் எக்காரணத்தை கொண்டு தேவ அன்புனால் நீங்கள் நிரப்பப்பட்ட பிள்ளைகள். தேவ அன்பை நீங்கள் அடுத்தவர்களுக்கு உபதேசம் பண்ணணும். உபதேசம் பண்ணினா தான் ஆண்டவர் அது உங்கள் நிமித்தம் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அதான் சொல்வார், நீ என் பார்வைக்கு அருமையானபடினால் கனம் பெற்றாயின்னு அவரோட உபதேசத்தை கேட்டு சொல்லுகிற பிள்ளையை பார்த்தா நினைச்சுவார், சொல்லுவார் ஆண்டவர், என் அன்பு பிள்ளையே தேவ பிள்ளையே
நீ கர்த்தருடைய பிள்ளை என்று பெயர் பெற்ற போதிலும் அமைதியாக இருந்துறத. உலக மக்கள் எல்லா மக்களும் என்னென்ன பேசுகிறாங்களோ அப்படி பேசிட்டு போவாத. சுவிசேஷ அறிவி, சுவிசேஷ அறிவி, நீ சுவிசேஷ அறிவிக்க வேண்டிய பிள்ளைங்க. வசனம் கூட எபிசேரில் போட்டிருக்கும், கெட்ட வார்த்தை ஒன்றும் வாயிலிருந்து புறப்படாதபடி பக்தி விருத்திக்கான வார்த்தைகள், அடுத்தவங்களுக்கு பிரோஜனமாக இருக்கிற வார்த்தைகள் நீ நினைச்சு பேசுன்னு ஆண்டு சொல்லியிருக்காரு. நீங்கள் எத்தனை பேர் கெட்ட வார்த்தைகளை பேசிக்கிட்டு மனம் விரும்பினப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் போட்டிருக்கு எபிசியர் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு எதுவான நல்ல வார்த்தைகள் உண்டானால் அதே கேட்கிறவங்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் அப்படின்னு ஆண்டு சொல்லியிருக்காரு. உங்கள் வாய் எப்படி இருக்குது? ஆண்டவர் உபதேசத்தை சொல்லுகிற வாயாக இருக்குதா, இல்லை அடுத்தவங்களை கரப்படுத்துகிற வார்த்தையா, கெட்ட வார்த்தை வாயிலிருந்து வருதா? அதையும் நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். அந்த வார்த்தைகளை கொண்டு வந்து பிசாசு, ஏன்னா பரிசுத்தாவியனர் உள்ளே இருக்கிறார். நமக்குள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள கர்த்தருடைய ஆவியனர் இருக்கிறார். 30 என்ன போட்டிருக்குது? 30 அன்றி நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதீர்கள். இந்த கெட்ட வார்த்தையை கொண்டு வந்து பிசாசு. ஆனால் நமக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவியனர் துக்கப்படுத்திடாதீங்க நான் சொல்லியிருக்கிறார். அதான் தேவ பிள்ளைகளை இங்கே மனம் திரும்புங்க, கர்த்தருடைய கல்வார் ரத்தத்தால் கழுவப்படுங்க, தேவனுடைய உபதேசத்தை என்னச்சிங்க சொல்லுங்க. என்ற சமாரிய ஸ்திரியை தேடி போய் ஆண்டவர் சுவிசேஷத்தை அறிவிக்க வச்சார். அந்த மகளை அறிவிக்க வச்சார். யார் ஆகாதுன்னு சொல்லி தள்ளினாங்களோ அந்த மகளை தேடி தான் ஆண்டு வந்தார். அந்த மகளை கொண்டு தான் ஆண்டு பயன்படுத்தினார். அந்த மகளை கொண்டு தான் தேவ ராஜ்யத்தை ஆண்டு கட்டுக்கிறதுக்கு அந்த மகளோடு போய் உரையாடுறாங்க. தேவ பிள்ளைகளே யாராக இருந்தாலும் அவங்கள உலகம் ஒதுக்கலாம், உங்களை உலகம் அற்பமாக என்னன்னா ஒன்றுக்கே உதவாதது, படிப்பறிவு இல்லை, உங்களுக்கு ஒரு அறிவு இல்லை அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் அவங்க அற்பமாக என்றாங்களோ உங்கள் மேலே கர்த்தருடைய அன்பு ஊற்றப்படும். தேவ பிள்ளைய உங்கள் மேலே தெய்வ அன்பு ஊற்றப்படும். உங்களை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவார். அவருடைய அன்பு உயர்ந்த இடத்துல கொண்டு வச்சிடும். கர்த்தரை நம்புகிறோம் உயர்ந்த இடத்துல வைக்கப்படணும்னு போட்டுது. ஆனால் தெய்வ பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் தேடி தேடி என்ன செஞ்சுருக்கிறாரு, வந்து மீட்டெடுக்கிறாரு. அதனால யாருமே என்னைய ஏற்றுக்கொள்ளலை, எல்லாருமே நீ ஒதுக்குறாங்க, எல்லாருமே நீ அற்பமாக என்றாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சில காரியங்களை கண்ணீர் படிச்சுட்டு இருக்கலாம், போராடலாம். ஆனால் நீங்கள் நினச்சிங்க தேவ அன்பு உங்கள் மேலே இருக்கிறபடினால் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். எந்த இடத்துல இதை நான் வீட்டில் இருந்தால் வேலை செய்கிற இடத்துல இருந்தால் நீங்கள் வெளியூர்களில் இருந்தாலும் உங்களை கொண்டு அன்பு பயன்படுத்த வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். உங்கள் வாயில் பேசுகிற வார்த்தைகள்லாம் ஆண்டு ரட்சிப்பின் வார்த்தைகள் வைப்பார். எந்த ஜனங்களையும் அவங்கள்ட்ட பேசுகிறாலும் அவங்களுக்கு ஒரு வார்த்தை சொன்னால் வேலை செய்கிற இடத்துலனாலும் ஒரு வார்த்தை சொன்னாலும் ஆண்டு கிரியை செய்ய ஆரம்பிச்சுருவார். அப்படிப்பட்ட கிருபியை கர்த்தர் வைத்திருக்கிறார். தேவ பிள்ளையே, தேவ ரட்சகங்க, அவன் உலக ரட்சகர் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நினைச்சினாரு. எல்லா மக்களும் தெரியப்படுத்துறதுக்கு உங்களை கொண்டு பயன்படுத்துவார். ஆண்டவர் தேடி வந்தார். மனிதர்கள் ஒதுக்கலாம், குடும்பத்தால் நீங்கள் ஒதுக்கப்படலாம், எந்த இடத்துல நீங்கள் ஒதுக்கப்பட்டாலும் தேவனாய் கர்த்தர் அவங்க முன்னால் நம்மளை கர்த்தர் உயர்த்துவார். கர்த்தர் உயர்த்துவார். உங்களை தேடி ஆண்டவர் மீட்டெடுக்க வந்திருக்கிறார். ஆனால் கலங்காதீங்க, உங்கள் இருதயம் கலங்காதபடி இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். கர்த்தருடைய வேதத்தை நம்ம என்ன செய்யணும், நம்ம அறியணும். தேவனுடைய வார்த்தை வாஸ்து நிச்சயணும், அறியணும். ஜீவனுள்ள வார்த்தை, இந்த வார்த்தை ஒருபோதும் பொய் சொல்லாது. இந்த வார்த்தையின்படி நீங்கள் நடந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ஆசீர்வாதமான இடத்துல கொண்டு ஆண்டவர் வைப்பார். மக்கள் யாரெல்லாம் உங்களை ஒதுக்கி தங்குறாங்களோ அந்த இடத்துல உங்களை கனப்படுத்துவார் ஆண்டவர். நான் எதையும் குச்சி கலங்காதீங்க, எனக்கு முடிவு விழுந்தானான்னு சொல்லி நினைக்காதீங்க. அந்த இடத்துல எந்த இடத்துல தள்ளப்பட்டீங்கன்னா அந்த இடத்துல கர்த்தர் உயர்த்துவார். அந்த இடத்துல கர்த்தர் உயர்த்துவார். நீங்கள் எதையும் கலங்காதீங்க. நிறைய பேர் சொல்கிறத நான் பார்த்துருக்கேன். வேலை செய்கிற இடத்துல எனக்கு நிறைய பிரச்சனை போராட்டம், நான் என்ன செய்யணும் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிரச்சனை வரட்டு, அந்த இடத்துல உங்களை உயர்த்துவார் ஆண்டவர். அந்த இடத்துல உயர்த்துவார். நீங்கள் அமைதியாக இருங்க, பொறுமையாக இருங்க, எதுவுமே அவங்க எடுத்து போராடாதீங்க. தேவன் அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பெரிய கணத்தை வச்சிருக்கிறார். அந்த கணம் ஆண்டவர் கொடுப்பார். வேலை வரும்போது கர்த்தர் கொடுப்பார். அதனால் எந்த காரியமும் நம்ம எடுத்தும் உடைச்சுன்னு இருக்காதபடி பொறுமையாக நீங்கள் காத்திருக்க ஆண்டவர் சமூகத்தில் பொறுமையோடு கர்த்தர் நமக்கு என்ன சொன்னாரோ அதை செய்யுங்க. அப்படியே ஆண்டவர் நம்மளை நினைச்சுவார், மேலான இடத்துக்கு கூட்டிகிட்டு போவார். கர்த்தர் நம்மளை கரம் பிடிச்சிருக்கிறார். அவர் சொன்னார், பயப்படாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன், நீ என்னுடையவள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்கள் எந்த சூழ்நிலையும் பார்த்து பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்கள் செய்வார். அந்த பேதுரு மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வெறுமையாக இருந்த ஒரு பேதுரு ஆண்டவர் நினைச்சிருந்தார், தேடி போனார். தேடி போட்டு பேதுருவின் படங்களை நினைச்சிருந்தார், வாங்கினார். அவருக்கு அதிகம் தெரியாமையாக இருக்கும் பேதுரு படங்களை. அவங்க ஒன்றுமே இல்லை, அவங்க ஒன்றுமே இல்லாமல் இப்படி இருக்கிறான் அப்படின்னா தெரியும் ஆண்டவருக்கு. ஆனால் அந்த இடத்துல போய் அந்த பேதுருவை கூப்பிட்டு அவர் அந்த போட்டில் இருந்து உபதேசம் பண்ணி
ஆண்டவருடைய வார்த்தையும் போதிக்கிறாரு. எல்லாரும் கேட்காங்க, தாதோடு உற்சாகத்தோடு கேட்காங்க. அந்த இடத்துல இருந்து என்ன செய்யறாரு, எல்லாம் பேசி உபதேசம்லாம் பண்ணி முடிச்ச பின்பாக இப்போ போய் வலையை போடுங்கிறாரு. வலையை போட்டோன்னு அவன் நினச்சி பார்க்காத ஆசீர்வாதம் 2 வலை போட்டு நிறைய மீன்களை கொடுத்துட்டாரு. ஆனால் அந்த மீன்கள் எல்லாத்தையும் கொண்டு வரும்போது அவனே சொல்கிறான், நான் பாவியான மனசை என்னை விட்டு போயிருவியா, இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உங்களுடைய கருத்தில் இருக்கையா அப்படின்னு சொல்லி அவன் அழுவான். தேவனுடைய பாதத்தில் விழுவான். லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி பார்த்துருவோம், நான் பாவியான மனசை என்னை விட்டு நீங்கள் போயிடும் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ அழுவான். ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்யல, அழாத, நீ இதுலேயும் பெரிய காரியம் நீ பார்ப்ப, நீ இப்போ மீன் பிடிக்கிற, நான் உன்னை மனுஷங்களை பிடிக்கிற மாற்றுவேன் அப்படின்னு மாதிரி. இப்போ கற்புடி பிள்ளைகளாகி உங்கள் ஒவ்வொருவரையும் அந்த ரட்சித்திருக்கிறாங்கன்னா மனுஷங்க முன்னால் போய் கற்றுடைய வார்த்தை சொல்கிறது அழைச்சிருக்கிறார். பேதுரு அழைச்சி போய் சொன்னார். ஆனால் பேதுரு எவ்வளோ தடுமாற்றத்துக்கு பேதுருக்கு வந்துச்சு. தடுமாற்றம் நிறைய தடுமாற்றம். ஆண்டவர் கூடயே தான் இருந்தான். ஆண்டவர் கூட சில காரியங்கள் சிலுவையில் போகும்போதுங்கும்போது உங்களுக்கு இப்படிப்பட்ட காரியம்லாம் வரக்கூடாது, நேரிடக்கூடாதுமா. ஆனாலும் ஆண்டவர் மனுஷனுக்குரிய சிந்திக்காத அப்பாலே போய் சாத்தானே அப்படின்னு சொல்லுவார். பிதாவின் சித்தத்தை செய்ய நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு இருக்கிறார். ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிதாவின் சித்தத்தை செய்து நம்மளை அழைச்சிருக்கிறாரு. பிதா சித்தம் என்ன, ஒரு முறை கெட்டு போகக்கூடாது, எல்லாரும் மனம் திரும்பணும், எல்லாரும் ரட்சிக்கப்படணும். அதான் பிதாவின் சித்தம். பிதாவின் சித்தத்துக்கு உங்களை ஒப்புக்கொடுங்க. அதான் ஏசப்பாவை அனுப்பி எல்லா மக்களையும் சந்திக்க வைக்கிறாரு, எல்லா மக்களையும் பேச வைக்கிறாரு, வேதத்தை கொடுத்து வேதத்தை வாசிக்க வைக்கிறாரு. ஆண்டவர் வந்து யார் யார் பார்த்தாரு, யார் என்ன அழைச்சாரு, என்ன செய்ய வச்சாருங்கிறத பைபிளில் ஜீவனுள்ள வார்த்தைகள் ஒரு வார்த்தை கூட ஒழிந்து போவாதுன்னு தான் அந்த சொல்லுவார். வானம் பூமி ஒழிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தைகள் ஒழிந்து போவாதுன்னு இருக்கிறாரு. அதாவது தேவ பிள்ளைகளை அவர் ஜீவனுள்ள வார்த்தை, இந்த வார்த்தையில ஜீவன் இருக்கு. அதனால தேவ பிள்ளைகளை இந்த வசனத்தை கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கிறவங்க நித்திய ஜீவன் உண்டுன்னு வசனம் போட்டுருக்கு. யோவான் 6ஆம் அதிகாரத்தில் கூட வசனம் உண்டு. அவருடைய வார்த்தையை நேசிக்கிறவங்களுக்கு ஜீவன் நித்திய ஜீவன் உண்டாகும் சொல்லி உண்டு. அது போட்டு 5ஆம் அதிகாரம் 39 போட்டு, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களும் அவைகளே. பாருங்க, ஆண்டை குறித்து சாட்சி கொடுக்குறது இந்த வேத வசனம் தான். அவன் வேத வாக்கியம் ஆராய்ந்து பார்க்கும்போது நித்திய ஜீவன் நம்மளுக்கு உண்டுன்னு சொல்லி பைபிள் போட்டுருக்கு. அப்போ வேதத்தை ஆராய்ந்து பார்த்து வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது நமக்கு நித்திய ஜீவனுக்கு நித்திய காலமும் தேவ ராஜ்யத்துக்குள்ள போயிடுவோம். அங்கே இருப்போம், சந்தோஷம் சமாதானம் 2 இடத்துக்குள்ள போயிடுவோம். அதுக்கு தான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை. நம்ம ஏனத்தானு இருந்து வாழ்ந்து ஏனத்தானு போகிறது கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையவே கிடையாது. எப்படி இருக்கலாம், எப்படி வாழலாம், எப்படி போகலாங்கிறது தான் கிடையாது. எப்படி பேசலாம், எப்படியும் பேசாமல் இருக்கலாம், அப்படிலாம் இருக்கவே இல்லை. ஆண்டவரில் தேவ பிள்ளைங்க வேதம் பார்த்து இப்போ யாக்கோபில் கூட ஒரு இது எடுத்தேன். நம்ம நினைச்சு கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்க. அப்போ அதையும் கற்றுக் கொடுத்துட்டா இருப்பாங்க. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படமா. 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தர் எப்பவும் நம்ம கூட தான் இருக்கிறாரு. அதனால அவருக்கு முன்னால நம்ம எப்பவும் தாழ்மை உள்ள பிள்ளைகளாக இருக்கிறது பெரிய ஒரு ஆசீர்வாதம். நம்ம இடத்தை பார்க்கும்போது பெருமையாக நிறைய இடத்தை பார்த்துருக்குறோம். அந்த சாரானுக்கும் ஆகாரையும் பார்க்கும்போது ஆகார் கற்பம் தரிச்சிட்டேன்னு சொல்லி தன் நாச்சரை அற்பமாக என்னன்னு சொல்லி வேதத்தில் பார்க்கணும். அதனால வனாந்தரத்துக்கு போனான், கஷ்டத்தை அனுபவிச்சா, கண்ணீர் தான் அவனுக்கு உணவாக போச்சு அந்த ஆகாருக்கு. ஆயக்காரனையும் பசுவையும் பார்க்கும்போது மேட்டிமையாக பெருமையாக பேசின வார்த்தை, நான் தசமம் கொடுக்குறேன், நான் ஜபம் பண்ணுவேன், நான் தவறாமல் ஆலயத்துக்குள்ள வருவேன், நான் பரிசுத்தமாக இருக்கேன், அப்படியாக்கு இப்படியாக்கு பட்டி வச்சேன் ஆண்டுக்கு முன்னால். ஆனால் வந்து நின்றுக்கிட்டு வானத்துக்கு தன் கண்ணில் இறடுக்க துணியாமல் என்ன செஞ்சானா, நான் பாவியாகி மனுஷையா என் மேலே கிருபையாயிருன்னு சொல்லி தன்னை தாழ்த்தும் போது தேவனை கற்று அவனை மேன்மைப்படுத்திட்டாரு. இப்போ நான் நீதிமான் சொன்னால் அவன் இல்லை, இவன் தான் நீதிமான்னு சொல்லிட்டாரு. தன்னை தாழ்த்தணும். கர்த்தருக்கு முன்பாக எல்லாரும் என்ன செய்யணும், தன்னை தாழ்த்தும் போது தேவனாய் கர்த்தர் நினைச்சிடாரா, நம்மளை கண்ட உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அப்போ நம்ம ஆண்டவருக்கு நான் உயர்த்த வேண்டுமானால் நம்மளை தாழ்த்தணும் தேவனுக்கு முன்னால். எப்போன்னு தேவன் எப்பவும் நம்ம கூட தான் இருக்கிறார், எப்பவும் நமக்கு முன்னால் தான் இருக்கிறாரு. அவருக்கு முன்னால் நம்ம தாழ்மையோடு நடக்கும்போது தான், எல்லாத்துலேயும் அன்பு செலுத்தி தாழ்மையோடு நடக்கும்போது தான் ஆண்டை நம்மளை உயர்த்த முடியும். நான் தேவ பிள்ளைகளை நினைங்க, அந்த ஆயக்காரன்லாம் நீதிமானின் பேர் பெற்றான்னு பார்த்துக்கோங்க. அந்த பரிசையை வந்து இல்லை, அவன் இல்லைன்ட்டார், அவனை தள்ளிட்டாரு. அப்போ கற்பனை பிள்ளைகளை நீங்கள் யாராலும் கற்றுக்கு முன்பாக தாழ்மை பண்ணுங்க, தேவனுடைய வார்த்தை சுவிசேஷத்தை அறிவிங்க. அந்த ஆகாரை போல இருக்காதீங்க. ஆகார் வந்து பயங்கரமான பாடுக்கு மத்தியில் கடந்து போனான். நாச்சியார் சாரான அற்பமாக இருந்ததுனால கடைசியில் தன் கணவனே அவளை வெளியே அனுப்ப முடியாத சூழ்நிலை வந்துட்டு அந்த இடத்துல.
அவன் சாராளி சொல்லிட்டார், ஆண்டவரே சொல்லிட்டார், சாராளி என்ன சொல்கிறாலும் அதை நீ கேட்டுட்டார். அவன் சாராளி தான் பொண்ணு அன்றைக்கு பிள்ளை வெளியே அனுப்பும், எனக்கு வேண்டாம் அப்படியே அவன் பிள்ளையும் வெளியே அனுப்பணும்னு சொன்ன உடனே ஆபிரகாம் ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு என்ன செஞ்சார், வெளியே அனுப்புற சாராளி சட்டத்துக்காக ஆண்டவர் சொல்கிறாரு. அப்புறம் அழுகிறாரு, தான் பிள்ளையை நினச்சி அழுகிறாரு. ரொம்ப வருஷத்துக்கு பிறகு பிறந்த பிள்ளைன்னு. ஆனாலும் ஆண்டவர் சொல்லிட்டாரு, அவங்க மனைவி என்ன சொல்கிறாலும் சாரால் அது நீ பிறகு நடந்துக்கோ அவர் சொல்ல அவளை வெளியே அனுப்பியிருங்கிறார். அப்போ என்ன காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆகாரும் சாரால் அற்பமாயின்றான், ஆகார் பெற்ற பிள்ளையும் ஈசாக்கு அற்பமாயின்றான். அந்த 21ஆம் அதிகாரத்தில் வாசிங்க. 16ஆம் அதிகாரத்தை ஆதியாகவும் 16 வாசிக்கும் போது சாரால் அற்பமாயின்றார். 21ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வரும்போது அந்த ஆகார் பெற்ற பிள்ளை ஈசாக்கு அற்பமாயின்றான். கடைசி அவங்க அற்பமாக அடுத்தவங்க அற்பமாக எண்ணும் போது அவங்க வீட்டு விட்டு வெளியே துரத்தப்படுகிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை யாராக இருந்தாலும் தான், நமக்கு ஆண்டவர் படைத்த பிள்ளைகள், ஆண்டவர் நம்மளுக்கு உண்டாக்குன பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவ சாயில நம்மளை படைச்சிருக்கிறார். யாரையும் அற்பமாக எண்ணவே கூடாது. எல்லாத்தையும் எழுச்சியமா ஒருவருக்கும் கனப்படுத்துங்க, யாரையும் கனப்படுத்துங்கன்னு அழைச்சிருக்காரு. நம்ம கனப்படுத்தணும். கனப்படுத்தி தெய்வத்துக்கு முன்னாடி நம்ம தாழ்மையோடு காணப்படும் போது கண்டிப்பாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு நீங்கள் வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தை பாக்கியம்னு அப்படி சொல்லியிருக்கிறாரு. வசனத்தை வாசித்து வசனத்துக்கு கீழ்ப்படிங்க, கர்த்தர் உங்களை மட்டும் பெரிய காரியங்களை செய்வார். அவர் நம்மளை தேடி வருகிற தேவனாக இருக்கிறார், நம்மளை மீட்டெடுக்கிற தேவனாக இருக்கிறார். அவருடைய சுவிசேஷம் அறிவிக்க முடியாத நம்மளை அழைத்து இருக்கிறார். நமக்குன்னு சொல்லி நம்ம ஒரு கோடுகளை போட்டு அந்த கோட்டுகள் நமக்கு இருக்கக்கூடாது. தேவ பிள்ளைகள் ஆண்டவர் நம்மளோட பேசுவார். அவசரப்பட்டு நீங்கள் வெளியே வரக்கூடாது. அவசரப்பட்டும் நான் ஆண்டவர் ஊழியத்தை செய்ய போகிறேன், நான் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி வெளியே கொண்டு வரும்போது தான் தேவ ஊழியத்தை எல்லாருமே ஊழியம் செய்கிற பிள்ளைங்க தான். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்துருப்பாரு. அந்த ஊழியை என்னென்னு அறிந்து அந்த ஊழியத்தை நீங்கள் செய்யும்போது பெரிய ஒரு காலம் உங்களுக்கு காத்திருக்குது. ஆண்டவர் நம்மளோட பேச ஆரம்பிப்பார். ஆண்டவர் நமக்கு சில காரியங்களை உபதேசித்தாங்க, நமக்கு நினைச்ச ஆலோசனை கொடுப்பாரு. ஆலோசனை கேட்டு அதன்படி நடக்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் நம்மளை கொண்டு என்னை கொண்டு செய்வார். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையும் பாக்கிட்டு எல்லாத்துக்கும் தந்து எல்லாத்தையும் ஆசீர்வதிப்பார். எனக்கெல்லாம் அப்படி வெளியே போயெல்லாம் ஊழியம் செய்ய முடியாதப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் போடக்கூடாதுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மக்கள், உங்கள் பக்கத்தில் யார் யாரெல்லாம் வர்றாங்களோ ஆண்டு கொண்டு வராரோ, சில இடத்துல கல்யாண வீட்டுகளுக்கு போகலாம், பஸ்ஸில் போகலாம், வாகனங்களில் போகலாம், இல்லை ஒரு எங்கேயும் கடையில் நீங்கள் யாரையும் பார்த்து பேசணும். அவங்களுக்கு கூட இயேசு ரொம்ப நல்லவர், இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, அவர் தான் உண்மையான தெய்வம் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு நீங்கள் போய்கிட்டீங்க. உண்மையான தெய்வத்தை உண்மையான தெய்வம் தான் சொல்ல முடியும். அப்படி சொன்னால் பிரச்சனை வரும்னு சொல்லி யாரும் நினைக்க வேண்டாம். அவர் பார்த்துக்கிட்டு வராது. இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு அன்பான தேவன். இயேசு நேசிக்கிறார். பரலோகராட்சி இருக்கு. இயேசுவை பின்பற்றினா தான் பரலோகத்துக்குள்ள போக முடியும். அதனால இயேசு தான் உண்மையான தேவன். இயேசுவை பின்பற்றுன்னு சொல்லிட்டு நீங்கள் போய்விட்டீங்க. எத்தனை விதைச்சிட்டிங்களா? கர்த்தர் கிரியேற்றுவார். அதுக்கு தண்ணி பாய்ச்சிக்கிறது கர்த்தர், அதை வளர செய்கிறது கர்த்தர், கனி கொடுக்க வைக்கிறது கர்த்தர். நம்மளால ஒன்றும் இல்லை. நம்ம விதையை மட்டும் போட்டுட்டு அவங்களுக்காக ஜெபிக்கணும். தண்ணீர் பாய்க்கிறது ஜெபம். ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் கிரியேற்றுவார். நான் எனக்கெல்லாம் சுவிசேஷம் சொல்ல முடியாதுன்னு சொல்லாதீங்க. பைபிள் வாசிக்க இயேசு உங்களை நேசிக்கிறான்னு சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை பிரியமாக இருக்கிறார், அவரை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லுங்க. ரொம்ப சொல்லாங்க, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், அவரை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லுங்க. கர்த்தர் கிரியை செய்கிறார், கர்த்தர் மேலே அன்பாக இருக்கிறான்னு சொல்லுங்க. கண்களை சொல்லிப்போம். பரிசுத்த பிதாவை உங்களுக்கு நன்றி சொல்லுங்கள் ஏசப்பா. இதனாலேயே நீ கொடுத்து சொன்ன வார்த்தைக்காக நன்றி ஏசப்பா. உடைய பலநகரம் ஆளுகை செய்து எல்லா மக்களையும் ரட்சிங்கப்பா. ஆண்டவரின் பேசுகிறது வார்த்தைக்காக சொல்லிட்டு எல்லா மக்களும் ரசித்து உங்கள் நாமத்தை பயன்படுத்தலாம் மாற்றுங்க. உடைய கரங்கிரியை செய்து இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, முழு ஸ்தானத்தை சோதரி, ஆத்மாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், 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 ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.